Hello everyone, நான் உங்க நவீன் கணேஷ். வெல்கம் டு யூடியூப் சேனல் ஏம் த ஏம்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரிவிஷன் நோட்ஸ் ஆன் பிசிக்கல் வேர்ல்டு தான் பார்க்க போறோம். அதாவது பிசிக்ஸ் சாப்டர் 1 த பிசிக்கல் வேர்ல்டோட இம்பார்ட்டண்டான நோட்ஸ் தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். சாரி, என்னால டெய்லி வீடியோஸ் போட முடியல. இன்ஃபேக்ட் என்னால் ஒரு வீக்கே ஆயிடுச்சு கண்டினியூஸா வீடியோ போடவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. டெக்னிக்கலாகவும் இருக்கு, பர்சனலாகவும் இருக்கு. ஸோ இனிமேல்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ரெகுலராக வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இனி நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி வராது. இந்த மாதிரி ரிவிஷன் நோட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் வரும். ஏன்னா அது இதோட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் முடிஞ்சிருது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ரிவிஷன் நோட்ஸ் மட்டும் இனி வராது, எம்சிக்யூவும் அதோட சேர்த்து வரும். இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் ஃபார் நீட் வரும். ஸோ நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்ச நாள்லேருந்து வீடியோஸ் ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப பேசினதுனால இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடுவோம். ரிவிஷன் நோட்ஸ் ஆன் ஃபிசிக்கல் வேர்ல்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லெசன் பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான லெசன் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா நீட்ல வராமல் இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல், அதாவது பேசிக்னு நம்ம சொல்லுவோம். இது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இனிமேல் வர சாப்டர்ஸ் எல்லாம் நம்ம லிங்க் பண்ணி படிக்க முடியும். ஏன்னா பிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லிங்க் தான் ஒரு சாப்டருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டர் தெரிஞ்சாதான் செகண்ட் சாப்டர் போக முடியும், செகண்ட் சாப்டர் தெரிஞ்சாதான் தேர்ட் சாப்டர் போக முடியும். அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லா. ஸோ வாங்க பார்த்துருவோம். சயின்ஸ் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க. சயின்ஸ் இஸ் த சிஸ்டமேட்டிக் அட்டெம்ப்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சுரல் ஃபெனாமினா இன் சச் டீடைல் அண்ட் டெப்த் as possible and use the knowledge so gained to predict, modify and control phenomena, and also experimenting and predicting from what we see around us னு சொல்லியிருக்காங்க. இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் அப்புறம் அதை தவிர மீதி இருக்க எல்லா சிஸ்டமேட்டிக் அட்டம்ஸும் சேர்த்து அதுலேருந்து நம்ம என்ன நாலேஜை கெயின் பண்ணுறோமோ, அந்த நாலேஜை என்ன கெயின் பண்ணியிருக்கோமோ அதை ப்ரெடிக்ட் பண்ணி மாடிஃபை பண்ணி அது என்ன ஃபெனாமினான்னு கண்டுபிடிச்சி அதை மறுபடியும் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு அந்த ஃபெனாமினாவை பற்றி டெப்த்தாக படிக்கிறது தான் சயின்ஸுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சயின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கே தெரியும் 3 விதமாக பிரிப்பாங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு. அதை பற்றி எல்லாம் பார்க்க வேணாம். ஆனால் இந்த இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபிசிக்ஸோட டெஃபினேஷன். ஃபிசிக்ஸ் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் basis of nature and their manifestation in different phenomena. The basic law of physics are universal and apply in widely different contexts and conditions. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிசிக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நேச்சருங்க. இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த ஒரு வேர்டு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நேச்சர். அதுக்கப்புறம் நம்ம ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ், காம்ப்ளிகேட்டட் திங்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கான்செப்ட் ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிவர்சலா எப்படி நம்ம இது, அதாவது யூனிவர்சல் லாஸ்ன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்க அட்டெம்ப் பண்ணி சர்டைன் பிரின்சிபல்ஸ், அதாவது இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, யூனிஃபிகேஷன், ரிடக்ஷன், இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எல்லா டிஃப்ரெண்டாகவும் அப்புறம் டிஃபிகல்ட்டாகவும் இருக்கிற கான்செப்ட்ஸை ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்குது. பிரின்சிபல் ட்ரஸ்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2 விதமாக பிரிப்பாங்க. யூனிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் இல்லை ரிடக்ஷனிசம். ஸோ யூனிஃபிகேஷன்னா அட்டெம்ப்ட் டு யூனிஃபை த ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர் ஆஸ் அ சிங்கிள் செட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்னு கொடுத்துருக்கான். அதாவது வேற எதுவும் கிடையாது. நம்ம நிறைய கான்செப்ட், அது மட்டும் இல்லாமல் நிறையா காம்ப்ளெக்ஸான டாபிக்ஸ் படிக்கிறோம்ல, அது பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர்னு சொல்கிறாங்க. அது இருக்கிற பேசிக்கான ஃபோர்ஸ் வச்சு தான் நம்ம டிரைவ் பண்ணி அதுலேருந்து தான் புதுசாக கண்டுபிடிப்போம்னு சொல்ல வராங்க. ஸோ அதோட பேசிஸ் நம்ம தெரிஞ்சாகணும். எல்லாத்தையும் யூனிஃபை, எதனால இது எல்லாமே ஒரே இதில் இருக்குது, எப்படி இது ஒன்றா யூனிஃபை ஆகிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம அந்த கான்செப்டை தரவு பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது, யூனிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ரிடக்ஷனிசம் பார்த்தீங்கன்னா டெரிவேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிக்கர் மோர் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்ஸ் from the properties and interactions of constituent similar parts இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ தெர்மோடைனாமிக்ஸ்னு ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டாலே அதில் நிறைய கான்செப்ட்ஸ் அதிகமாக இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் நம்மளாம் நினச்சிட்டு இருப்போம். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஏர்லியர் டேஸ்லேயே அது இதோட ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ கண்டுபிடிச்சிருக்க நியூ கான்செப்ட் ஆஃப் கைனடிக் தியரி, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் அதோட லிங்க் பண்ணி
ஸோ இங்கே பாருங்க கான்ஸ்டியூவன்ட் சிம்பிளர் பார்ட்ஸ்ன்னு இங்கே கொடுத்துரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸை வச்சு ரொம்ப கஷ்டமான கான்செப்ட்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இதோட யூனிஃபிகேஷன் ரிடக்ஷனிசம் தான் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். இப்போ வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன்டர்பிளே ஆஃப் தியரி அண்ட் அப்சர்வேஷன் லீட்ஸ் டு ப்ராக்ரஸ் இன் சயின்ஸ்னு கொடுத்துருக்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறீங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ஆரம்பிக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டால் நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை அப்சர்வ் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்றது, நமக்கு வந்து லா ஆஃப் கிராவிடேஷன் தெரியும், அது எப்படி வந்துச்சுன்னு நமக்கு தெரியும். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஆப்பிள் ஃபாலிங் ஃப்ரம் த ட்ரீ கான்செப்ட்லேருந்து அது வந்துச்சுன்னு நமக்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சர்டைன் கேசஸும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சிம்பிளரான கான்செப்ட்ஸ், ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஐசாக் நியூட்டன் அப்சர்வ் பண்ணதுனால தான் நமக்கு இவ்வளோ பெரிய தியரியே கிடைச்சிருக்கு. ஸோ அப்சர்வேஷன் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம தியரிட்டிக்கலாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஆகணும். இங்கே கொடுத்துருக்கான் பாருங்க, as observation become more precise or yield new result, theory must be modified to account for them னு கொடுத்துருக்கான். அடுத்த பாயிண்ட் பாருங்க, theoretical advancements suggest what to look for in some experiments and thus design them accordingly. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தியரி தான், இதெல்லாம் கன்ஃபார்மாக கேட்கவே மாட்டான். ஆனால் நெக்ஸ்ட் டாபிக் வேணால் கேட்கறதுக்கு லிட்டில் சான்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா வந்து 2 domains ஆஃப் ஃபிசிக்ஸ், மேக்ரோஸ்கோபிக் டொமைன், இன்னொன்று மைக்ரோஸ்கோபிக் டொமைன். ரெண்டு இல்லாமல் இன்னொன்றும் இருக்கு, அதாவது மீசோஸ்கோபிக் டொமைன் இருக்கு. அதை பற்றி இங்கே கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் மைக்ரோவை பற்றி ஃபுல்லாக பார்த்துருவோம். மேக்ரோஸ்கோபிக் டொமைன் தான் டீல்ஸ் வித் ஃபெனாமினா அட் லெபார்டரி, டெரஸ்ட்ரியல் அண்ட் ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஸ்கேல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய இடம். இப்போ லெபார்டரி, டெரஸ்ட்ரியல், ஆஸ்ட்ரோனமி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றது, ரொம்ப பிக்கான கான்செப்ட்ஸு. பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளான கான்செப்ட்ஸ் கிடையாது. இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய நடக்கும். லெபார்டரி எடுத்துக்கோங்க, டெரஸ்ட்ரியல் எடுத்துக்கோங்க, இல்லை ஆஸ்ட்ரோனமி பற்றியே நம்ம நிறைய படிப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ரோஸ்கோபிக் டொமைன்குள்ளே வந்துடும். ஆனால் மைக்ரோஸ்கோபிக் டொமைன் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட்ஸ் கான்செப்ட்ஸ் லைக் அட்டாமிக், மாலிகுலர் அண்ட் நியூக்ளியர் ஃபெனாமினா. நமக்கு நல்லாவே தெரியும் ஆட்டம்ஸ்லாம் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும், நிறையாவும் இருக்கும். ஸோ அந்த சின்ன இதில் இருக்க மாலிகுல்ஸ், அப்புறம் அதுக்கு நடுவில் இருக்கிறது வந்து நியூக்ளியஸ்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த நியூக்ளியர் அட்ராக்ஷன் இதெல்லாம் பற்றி படிக்கிறது வந்து மைக்ரோஸ்கோபிக் டொமைன்குள்ளே வந்துடும். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் மீசோஸ்கோபிக் டொமைன்னு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா. மீசோ மீன்ஸ் வந்து பயாலஜியில் பார்த்தீங்கன்னா அதோட மீனிங் வந்து சேம்னு இருக்கும். இந்த இடத்துல நம்ம மீசோ தான் என்ன புரிஞ்சுக்கணும்னா, மேக்ரோக்கும் மைக்ரோக்கும் நடுவில் இருக்க ஒரு கான்செப்ட் தான் வந்து மீசோன்னுவாங்க. ஸோ ஹண்ட்ரட்ஸ் இல்லை தௌசண்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் அட்ராக்ஷன்ஸ்லாம் வந்து மீசோஸ்கோபிக் டொமைன்குள்ளே வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 3 டொமைன்ஸையும் பார்த்தாச்சு. மீசோஸ்கோபிக் டொமைன் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே. Physics gives rise to new technology and subsequently new technology developing new laws of physics based on the state of art and equipments in experiment னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுதா, ஃபிசிக்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் இருக்க புதுசாக கண்டுபிடிச்ச லா such as law of attraction, law of gravitation சொன்னால இப்போவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அந்த மாதிரி லாஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு. எதில் கிவ்ஸ் ரைஸ் டு நியூ டெக்னாலஜிலையும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அண்ட் சப்சிக்வென்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து டெக்னாலஜி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃபிசிக்ஸில் இருக்க நியூ லாஸ் கண்டுபிடிக்க. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்லிங்க்டாக இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அடுத்தது பாருங்க, ஆல் த ஃபோர்ஸஸ் ப்ரெசன்ட் இன் த யூனிவர்ஸ் கேன் பி கேட்டகரைஸ்ட் இன் த 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ்னு கொடுத்துருக்கான். நேம்லி பார்த்தீங்கன்னா வந்து ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ், அதாவது இந்த ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ்லேருந்து தான் நம்ம எல்லா ஃபோர்ஸையும் டிரைவ் பண்ணுவோம். அதெல்லாம் எப்படி நேம் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அடுத்தது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், அடுத்தது ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், அடுத்தது வந்து 2 வாட்டி எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், இது கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஸோ இந்த 4 ஃபோர்ஸுமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட். கன்ஃபார்மாக இதுலேருந்து மட்டும்தான் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்ஸ்லேயே இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் என்னன்னு பார்த்தலாம். இட் இஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் மியூச்சுவல் அட்ராக்ஷன் பிட்வீன் எனி 2 ஆப்ஜெக்ட்ஸ் பை வர்ச்சு ஆஃப் தேர் மாசஸ். இட் இஸ் த வீக்கஸ்ட் ஆஃப் 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் பட் த லார்ஜஸ்ட் ரேஞ்ச். இட் கீப்ஸ் த செலஸ்டிக்கல் பாடி ரிவால்விங் அரௌண்ட் த ஆர்பிட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஃபோர்ஸ் தான், மியூச்சுவல் அட்ராக்ஷன்.
அதாவது இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த அதோட மாசை வச்சு அது ரெண்டும் அட்ராக்ட் ஆயிருக்குன்னு சொல்ல வராங்க. அது மட்டும் கிடையாது, இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற ஃபண்டமெண்டல் 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ்லேயே இதுதான் ரொம்பவே வீக்கு. ஆனால் லார்ஜஸ்ட் ரேஞ்சுன்னு கொடுத்துருக்கிறதுக்கு அர்த்தம் என்னதுதான், இது வந்து எல்லா இடத்துலையும் நம்மளால பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிராவிட்டி தான். இப்போ நம்ம வந்து தரையில் நிற்கிறோம்னா அதுக்கு காரணம் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அடுத்த ஃபோர்ஸ் பார்த்துருவோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இட் இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸ்டெண்டட் பிட்வீன் சார்ஜ்டு பார்ட்டிகல். 2 சார்ஜ் ஆன பார்ட்டிகல்ஸுக்கும் நடுவில் நடக்கிற ஃபோர்ஸ் தான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. குவான்டிட்டிவ்லி திஸ் ஃபோர்ஸ் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் பை கூலும் லான்னு சொல்லுவாங்க. கூலும்ஸ் லால வச்சு தான் இந்த ஃபோர்ஸே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸோட வீக்காக இருக்கும் அண்ட் ஸ்ட்ராங்கர். இன்னும் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸோடய அதுக்கப்புறம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸோடையும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கும். ஏன் இது வந்து ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸோட வீக்கராக இருக்குது தான், அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா வந்து ரிப்பல்ஷன் தான் காரணம். இப்போ 2 ஆட்டம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு ஆட்டமே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், அதில் இருக்க நியூக்ளியஸில் இருக்க புரோட்டானும் அதை சுற்றிட்டு இருக்க எலக்ட்ரானும் வந்து அட்ராக்ட் ஆச்சு தான் என்ன ஆகும், அந்த ஆட்டமே வந்து ஃபுல்லாக போயிடும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பல்ஷன், அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸ் இருந்தால் தான் தடுக்க முடியும். அதுதான் வந்து இங்கே பாருங்க ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னு கொடுத்துருக்கான். அதுக்கு முன்னாடி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸில் வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா வந்து டென்ஷன், ஃப்ரிக்ஷன், நார்மல் ஃபோர்ஸ், டைனாமிக்ஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் வந்து 9th கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், இட் இஸ் த ஃபோர்ஸ் தட் இஸ் எக்ஸர்டட் அமாங் நியூக்ளியான்ஸ். அதாவது நியூக்ளியான்ஸ் தான், வேற எதுவும் கிடையாது, புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் தான் அப்படி சொல்லுவாங்க. and keeps the neutrons bound inside the nucleus in spite of electrostatic repulsion. அதுதான் நான் சொன்னதுதான். its magnitude is independent of the charge of the particle. இது magnitude பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஏன்னா இதுதான் வந்து இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்டான ஃபோர்ஸ். this is the strongest force சொல்லிட்டான் பாருங்க. and its range is extremely small. அதான் இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஆப்போசிட்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், இட் அப்பியர்ஸ் ஒன்லி இன் சர்டைன் நியூக்ளியர் ப்ராசஸஸில் மட்டும்தான் நம்மளால இதை பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பீட்டா டிகே ஆஃப் நியூக்ளியஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி இம்பார்ட்டன்ட்னு நம்ம சொல்ல முடியும், அந்தளவுக்கு கிடையாது. இந்த பீட்டா நியூக்ளியஸ்ன்ற வார்த்தையை மட்டும் நீங்கள் பீட்டா கிடையாது, பீட்டா டிகே ஆஃப் நியூக்ளியஸ். ஸோ இப்போ நியூக்ளியஸ் வந்து இப்போ டிகே ஆகுதான், அங்கே நடக்கிற ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் நடக்காது. ஸோ இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து 10⁻⁻6 மீட்டர்னு கொடுத்துருக்கான். ஸோ இதோட 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸும் முடிஞ்சிச்சு. அடுத்த மீதி இருக்க பாயிண்ட்ஸும் பார்த்துருவோம். எஃபர்ட்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் லைஸ் இன் யூனிஃபைங் ஆல் தியரிஸ் அண்ட் டொமைன்ஸ் இன்டு ஒன். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற எல்லா கஷ்டமான கான்செப்டையும் ஒரே கான்செப்டுக்குள்ளே கொண்டு வர்றது தான் வந்து இந்த ஃபிசிக்ஸ். அதாவது சயின்டிஸ்ட் வந்து ஃபிசிக்ஸ் பற்றி ரொம்ப நாலேஜபிளாக இருப்பாங்க பார்த்தீங்களா, சரியா எனக்கு சொல்ல வரல. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வேலையே, எல்லா கான்செப்டையும் ஒன்றா கொண்டு வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபெனாமினா ஹஸ் பீன் யூனிஃபைடு இன்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிசம். ஸோ எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க ஏற்கனவே. இந்த 2 சேர்ந்தது தான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிசம்னு படிச்சிருப்போம். எதில் படிச்சிருப்போம்னா கிளாஸ் 10ல் படிச்சிருப்போம். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அண்ட் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஹேவ் நவ் been unified as electroweak nuclear force. இப்போ புதுசாக கண்டுபிடிச்சு வரல. ஸோ ஃபிசிக்ஸ் attempt to discover laws that summarize the reasons behind physical phenomena. These laws may be independent of the position and the time of the experiment is conducted னு கொடுத்துருக்கான். இதெல்லாம் சிம்பிளான பாயிண்ட்ஸ் தான். ஃபிசிக்கல் ஃபெனாமினா, ஃபிசிக்ஸ் இதெல்லாம் நீங்களே படித்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இவங்களோட வேலை என்னதுதான், டு attempt different laws, summarize ரீசன்ஸ் பிஹைண்ட் ஃபிசிக்கல் ஃபெனாமினா. இதெல்லாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா டைமோட பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ இன் ஃபிசிக்கல் ஃபெனாமினா இன்வால்விங் டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ் த குவான்டிட்டிஸ் டஸ் நாட் சேஞ்ச் வித் டைம் அண்ட் ஆர் கால்ட் கன்சர்வ்டு குவான்டிட்டிஸ்னு சொல்லுவாங்க. எந்த குவான்டிட்டிஸ் வந்து டைமோட பார்க்கும்போது சேஞ்சஸ் நடக்காது, அதுதான் வந்து கன்சர்வ்டு குவான்டிட்டிஸ்னு சொல்லுவாங்க. தோஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் அஸ், அதுதான் வந்து நம்ம லான்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லா ஆஃப் கிராவிடேஷன், law of conservation of linear momentum, law of conservation of angular momentum, parity, etc. These laws have deep connection with system metrics in nature னு கொடுத்துருக்கான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நேச்சரோட ரொம்ப நல்லா கனெக்ட் ஆயிருக்கும் கொடுத்துருக்கான். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் வீடியோ. அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே டியூன், பை பை.